بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى بسم الله الرحمن الرحيم القارعة ما القارعة وما أدراك ما القارعة يوم يكون الناس كالفراش المبثوث وتكون الجبال كالعهن المنفوش فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية وأما من خفت موازينه فأمه هاوية وما أدراك ما هي نار حامية من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மாபெரும் கிருபையால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தக்கலை கிளையின் சார்பாக இந்த பொதுக்கூட்டம் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பொதுக்கூட்டத்திலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மாநில பொருளாளர் சகோதரர் எம்.ஐ. சுலைமான் அவர்கள் சத்திய பாதையில் லட்சிய பயணம் என்ற தலைப்பிலே உரையாற்ற இருக்கிறார்கள். மேலும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மாவட்ட பேச்சாளர் சகோதரர் லுக்மான் தாவூதி அவர்கள் மனிதனுக்கேற்ற மார்க்கம் என்ற தலைப்பிலே உரையாற்ற இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் தனித்தன்மையை பற்றி ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன்னால் வைக்க நான் விரும்புகிறேன். இது ஏதோ தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பற்றி பெருமை அடித்து தம்பட்டம் அடிப்பதற்காக சொல்லப்படக்கூடிய கருத்துக்களோ அல்லது மற்ற இயக்கங்களை அமைப்புகளை பற்றி குறை சொல்லி மட்டம் தட்டுவதற்காக நாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அல்ல. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழகத்திலே இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளை விடவும் எல்லா கட்சிகளை விடவும் தனித்தன்மையுடன் விளங்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கலாம். ஒரு அமைப்பை பற்றி, ஒரு கட்சியை பற்றி, ஒரு ஜமாத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த அமைப்பு எந்த கோணத்தில் செயல்படுகிறது, அந்த அமைப்பின் கொள்கை கோட்பாடுகள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த அமைப்பை பற்றி நாம் சரிவர புரிந்து கொள்ள முடியும். அந்த அமைப்பின் பைலாவை, விதிமுறைகளை படித்து ஆராய்ந்து தெரிந்து கொள்வதை விட அந்த அமைப்பின்
நிர்வாகிகளுடைய செயல்பாடுகளை அதை அறிந்து கொள்வதன் மூலமாகவும் அந்த அமைப்பு செய்யக்கூடிய வெளிப்படையான நடவடிக்கைகளை தெரிந்து கொள்வதன் மூலமாகவும் நாம் ஒரு அமைப்பை பற்றி புரிந்து கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை அது ஆரம்ப காலத்திலே இந்த உலகத்திலே பரவிய விதத்தை நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்திலே ஆரம்ப காலத்திலே மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்லப்படும் பொழுது இந்த மார்க்கத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்களெல்லாம் பின்பற்றி செயல்படுத்தத்தக்க வகையிலே அமைந்திருந்தாலும் இந்த மார்க்கத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை பார்த்து ஆரம்ப காலத்திலே பெரும்பாலான மக்கள் இந்த கொள்கைக்கு வரவில்லை. இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட மனிதநேய கருத்துக்களை பார்த்து இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட சமூக நிகழ்வுகளை பார்த்து இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட குடும்ப வழிமுறைகளை பார்த்து இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட விஞ்ஞான கருத்துக்களை பார்த்து ஆரம்ப காலத்திலே மக்கள் வரவில்லை. ஆனால் இந்த மார்க்கத்திலே சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள் அற்புதமான கருத்துக்கள், இந்த மார்க்கத்திலே சொல்லப்படக்கூடிய சட்டத்திட்டங்கள் கொள்கை கோட்பாடுகள் சிறந்தவையாக இருக்கிறது என்று சொல்லி அதை ஆய்வு செய்து உள்ளத்தால் கிரகித்து ஆரம்ப காலகட்டத்திலே இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை மக்கள். பெரும்பாலான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப காலகட்டத்திலே அவர்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கான அடிப்படை காரணமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்துதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையை முன்னுதாரணமாக அந்த மக்கள் மத்தியிலே காட்டித்தான் இந்த மார்க்கத்தின்பால் வாருங்கள் என்று அழைத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேர்மையை பார்த்து, அவர்களுடைய ஒழுக்கத்தை பார்த்து, அவர்களுடைய நாணயத்தை பார்த்து, அவர்களுடைய தூய்மையான பழக்க வழக்கங்களை பார்த்துத்தான் ஏராளமான மக்கள் இந்த மார்க்கத்தின்பால் ஈர்க்கப்பட்டார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவும் தன்னுடைய திருமறையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையே அந்த மக்களிடம் முன்னுதாரணமாக காட்டி அவர்களை அழைக்க நபியை கட்டளையிடுகிறான். ஃபக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரன் மின் கப்லிஹி அஃபலா தஅக்கிலூன். நபிட்ட அல்லாஹ் சொல்றான், மக்களே, நான் உங்கள் மத்தியிலே இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறேனே, இதை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? இந்த உலகத்திலே நான் உங்கள் மத்தியிலே 40 வருட காலம் வாழ்ந்திருக்கிறேன். இந்த 40 வருட காலம் நான் வாழ்ந்த அந்த காலகட்டத்திலே நான் என்றைக்காவது பொய் பேசியிருக்கிறேனா? என்றைக்காவது உங்களை ஏமாற்றி இருக்கிறேனா? என்றைக்காவது ஏதாவது ஒழுக்கக்கேடில் ஈடுபட்டிருக்கிறேனா? என்றைக்காவது தவறான காரியங்களிலே நான் செய்திருக்கிறேனா? ஒருவன் இந்த சமூகத்திலே 40 வயது ஆண்டு காலம் வாழ்கிறான் என்று சொன்னால் அவன் என்னென்ன தவறுகளை எல்லாம் செய்வானோ அந்த தவறுகளில் ஏதாவது ஒரு தவறை நான் செய்திருக்கிறேனா என்று அந்த மக்கள் மத்தியிலே அவர்கள் வாதம் வைத்தார்கள். இதற்காக வேண்டியாவது இப்படிப்பட்ட என்னை பார்த்தாவது இந்த மார்க்கத்தை நீங்கள் ஏற்கக்கூடாதா என்று சொல்லி ஃபக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரன் மின் கப்லிஹி அஃபலா தஅக்கிலூன். இதை பார்த்தாவது உங்களோடு நான் வாழ்ந்த காலத்திலே என்னுடைய ஒழுக்கத்தை, நேர்மையை, நாணயத்தை, என்னுடைய பண்பாட்டை பார்த்தாவது இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா என்று அந்த மக்களிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாதத்தை வைத்து அவர்களை இந்த மார்க்கத்தின்பால் அழைத்தார்கள். அல்லாஹ்வும் அவர்களை இந்த மாதிரி தான் கட்டளை இடுகிறார். உங்களுடைய அந்தில் அசீரத்தக்க அக்ரபீன், உங்களுடைய நெருங்கிய உறவினர்களை நீர் அழைத்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறாக என்று அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கட்டளை இடுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களுடைய உறவினர்களை அழைக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் அந்த குடும்பத்தாரின் பெயரை சொல்லி அழைக்கிறார்கள். அப்துல் முத்தலிபின் குடும்பத்தாரே வாருங்கள், பனு ஹாசிம் குடும்பத்தாரே வாருங்கள், என்னுடைய மாமி சஃபியாவே, என்னுடைய அருமை மகள் ஃபாத்திமாவே, அப்படி என்று சொல்லி ஒவ்வொருத்தருடைய பெயரை, குடும்பத்தார் பெயரை எல்லாம் சொல்லி இதை கேட்பதற்காக வாருங்கள் என்று சொல்லி அழைத்து சஃபா என்கிற குன்றின் மீது ஏறி நின்று கொண்டு அவர்களிடம் கேட்கிறார்கள், தங்களுடைய குடும்பத்தாரிடம் கேட்கிறார்கள், இந்த குன்றிற்கு அந்த பகுதியில் ஒரு குதிரைப்படை உங்களை தாக்க வருகிறது என்று சொன்னால் நீங்கள் அதை நம்புவீர்களா, அதை ஏற்றுக்கொள்வீர்களா என்று அந்த மக்களிடம் கேட்கிறார்கள். பலா மா ஜர்ரபுனா அலைக்க இல்லா சிதுக்கா,
நீங்கள் இன்றைக்கு பொய் பேசி நாங்கள் பார்த்ததே இல்லையே, அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். நாங்கள் அந்த குன்றுக்கு பின்னாடி போய் பார்த்து குதிரைப்பட வருதா, எங்களை தாக்க வருதா என்று ஆய்வு செய்து அறிந்து அதன் பிறகு நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நீங்கள் சொன்ன உடனே நாங்கள் ஏற்றுக்கிடுவோம். ஏன்னா நீங்க வாழ்க்கையில பொய்யே பேசுறது கிடையாது. அப்படிப்பட்ட ஒழுக்க சீலர்களாக இருந்தீர்கள், அல்லமீனாக இருக்கிறீர்கள், சாதிக்காக இருக்கிறீர்கள். நீங்கள் பொய்யே கூற மாட்டீர்கள். நீங்கள் சொன்னால் அதை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி அந்த மக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. அவருடைய வாழ்க்கையை பார்த்து கொடுக்குறாங்க, அவருடைய நடவடிக்கையை பார்த்து கொடுக்குறாங்க, அவருடைய செயல்பாடுகளை பார்த்து கொடுக்குறாங்க. அந்த செயல்பாடுகளை, அந்த அவருடைய சர்டிபிகேட்டை, அவர்கள் கொடுத்த அந்த நன்மதிப்பை மூலதனமாக வைத்துத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அந்த மக்கள் மத்தியிலே எடுத்து வைக்கிறார்கள். அதே போன்று இன்றைக்கு நாம பார்க்கிறோம், தமிழகத்திலே எத்தனையோ இயக்கங்கள் இருக்கின்றன, எத்தனையோ கொள்கையுடைய கட்சிகள் இருக்கின்றன, எத்தனையோ ஜமாத்துகள் இருக்கின்றன. அத்தனை ஜமாத்துகளுடைய நடவடிக்கைகளை நாம் பார்க்கணும். அதனுடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன, அதனுடைய வேற சட்டத்திட்டங்கள் என்ன, அதை ஆய்வு செய்வதை விட, அதை ஆராய்ந்து பார்ப்பதை விட, அந்த ஜமாத்தை வழிநடத்தக்கூடிய, அந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய, அந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய அந்த நிர்வாகிகளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, அந்த தலைவர்களுடைய வழிநடத்தக்கூடிய தலைவர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து அந்த இயக்கத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம், அந்த இயக்கத்தை பற்றி நாம் புரிந்து கொள்ளலாம். அதே போன்று நாம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளையும் நாம் கொஞ்சம் எடுத்து பார்க்கலாம். கண் முன்னாடி நிறுத்தி பாருங்க. நம்முடைய உள்ளத்தில் விருப்பு வெறுப்பு இல்லாமல் நாம் இருக்கக்கூடிய கட்சிகள், நாம் இருக்கக்கூடிய இயக்கங்கள், நாம் சார்ந்திருக்கக்கூடிய கொள்கையுடைய ஜமாத்துகள், அவற்றின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய பாசங்கள், அவற்றின் மீது நாம் வைத்திருக்க விருப்பு, அதையெல்லாம் கொஞ்சம் ஓரங்கட்டி வைத்து விட்டு வெளியே நின்று பாருங்க. இந்த தமிழகத்தில் எத்தனை கட்சிகள் இருக்குதோ அத்தனை கட்சிகளும் அவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது, அதை வழிநடத்தக்கூடிய நிர்வாகிகள் எப்படி இருக்கிறார்கள், அவர்கள் இந்த இயக்கத்தை தொடங்கும் போது ஆரம்ப காலகட்டத்திலே எப்படி இருந்தார்கள், இப்ப எப்படி இருக்கிறார்கள், அதை பாருங்க. அதை அந்த அளவுகோல, இந்த வழிமுறையை எல்லா இயக்கத்துக்கும் வைக்கலாம். இதுக்கு முஸ்லீம் இயக்கங்கள் தான் அவசியம் கிடையாது. முஸ்லீம் இயக்கங்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாத கட்சிகளாக இருந்தாலும் சரி, எல்லா அமைப்புகளுக்கும் இந்த அளவுகோலை வைங்க. அந்த இயக்கங்களை, அந்த கட்சிகளை, அந்த அமைப்புகளை ஆரம்பிக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே அந்த இயக்கத்தை ஆரம்பித்த அந்த தலைவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? 5 பேர் இருக்கும்போது அந்த தலைவர் பேசியிருப்பாரு. 5 பேர் இருக்கும்போது 50 பேர் ஆகும், 50 பேர் 500 பேர் ஆகும், 500 பேர் 5 லட்சம் ஆகும், 5 லட்சம் 5 கோடி ஆகும். இப்படி மக்கள் தொகை கூடும் பொழுது, மக்கள் சக்தி பெருகும் பொழுது அந்த தலைவருடைய நடவடிக்கை எப்படி இருந்தது, அந்த தலைவருடைய செயல்பாடுகள் எப்படி அமைந்திருந்தது, ஆரம்ப காலகட்டத்தில் அவருடைய பொருளாதார நிலை எப்படி இருந்தது, இப்போ பொருளாதார நிலை எப்படி இருக்கிறது சொல்லுவாங்க. சும்மா நாங்க ஒரு காலகட்டத்தில் நாங்க 2 பேர் சேர்ந்து ஒரு டீயை வாங்கி ஆளுக்கு பாதி குடிச்சோம், கல்ல ட்ரெயின் ஏறி ஒரு இடத்துக்கு நாங்கள் பயணம் செய்து போய் கட்சியை தொடங்க என்று சொல்லி பெருமையாக சொல்வார்கள். அப்படிப்பட்ட தலைவர்களுடைய இந்திய காலகட்டத்தில் அவருடைய நிலைமையை பாருங்க. உலகத்திலே பெரிய கோடீஸ்வரன், ஆசியாவிலே பெரிய செல்வந்தராக, நம்பர் 1 செல்வந்தராக மாறக்கூடிய நிலைமைக்கு அந்த கட்சி தலைவர்கள் மாறி போய்விடுகிறார்கள். அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் பெரிய கோடீஸ்வரர்களாக மாறி போய்விடுகிறார்கள். இப்ப ஆரம்ப காலகட்டத்தில் அவருடைய நிலைமை எப்படி இருந்தது, இப்ப எப்படி நிலைமை இருக்குது? இதே நிலைமைய, இதே ஒப்பீட நம்ம ஜமாத்து கூட நம்ம ஒப்பீடு செய்து பார்ப்போம். இது மட்டும் இல்ல, இதா பெரிய கட்சியோட நிலைமை. சின்ன சின்ன கட்சிகளா இருக்கும், சின்ன சின்ன இயக்கங்களா இருக்கும், நம்ம சமுதாய இயக்கங்களா இருக்கும். ஒரு எலெக்ஷன்ல நின்று இருப்பாங்க, ஏதாவது ஒரு எம்எல்ஏ இருப்பாங்க, 2 எம்எல்ஏ இருப்பாங்க. அந்த எம்எல்ஏ பதவி கிடைச்ச பிறகு அவருடைய நிலைமை எப்படி இருந்தது, அதுக்கு முன்னாடி அவருடைய நிலைமை எப்படி இருந்தது, அதை யோசிச்சு பாருங்க, அதை சிந்திச்சு பாருங்க. அப்ப இப்படிப்பட்ட நிலைமை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய தலைவர்களுடைய நிலைமை இப்படி இருக்கிறதா? அவர்களுடைய நிலைமை ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்தது? 5 பேர் வச்சு பிரச்சாரம் பண்ணும் பொழுது அவருடைய நிலைமை எப்படி இருந்தது? இப்போ 50 லட்சம் பேர் திரண்டு இருக்கும் போது அவருடைய நிலைமை எப்படி இருக்கிறது? அதை நம்ம ஆய்வு செய்து பார்க்கணும். விருப்பு வெறுப்பு இல்லாம பார்க்கணும். சும்மா உள்ளத்துல ஒண்ணு வச்சுக்கிட்டு அவருக்கு அவர் போட்டிருக்கக்கூடிய சட்டை 50,000 ரூபாய் சட்டை போட்டிருப்பாரு, அவர் வீட்டில் நீச்சல் குளம் இருக்கும், அவருக்கு மகனை டாக்டருக்கு படிக்க வச்சு, இப்படி தெரியாத விஷயங்களை யாரோ ஒரு சொல்லி அவர்கள் பரப்பிவிடக்கூடிய வதந்திகளை வேண்டுமானால் நாம் சொல்லலாமே தவிர உண்மை நிலைமை என்ன? இன்றைக்கு இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய நிர்வாகிகளுடைய நிலைமையை கொஞ்சம் பாருங்க. மாநில நிர்வாகிகளா இருந்தா கூட அவர்கள் இன்றைக்கு கூட வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க. எத்தனையோ தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய தாயிகள் ஊர்கா வியாபாரம் பண்றாங்க, துணி வியாபாரம் பண்றாங்க,
அதோடு சேர்த்து இந்த தாவா பணியை செய்கிறாங்க, மார்க்க பணியை செய்து கொண்டு அதோடு சேர்த்து தங்களுடைய வயிற்று பிழைப்பை பார்ப்பதற்காக அடிஷனலாக ஏதாவது பொறுப்பு ஏதாவது வேலைகளை செய்து தங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்கிறார்கள். இதுதான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நிர்வாகிகள் நிலைமை. மாநில நிர்வாகியாக இருந்தால் கூட அவர்கள் வரக்கூடிய நிலைமையை பார்த்தா ஏதோ ஆட்டோவில் வருவாங்க, சைக்கிளில் வர்றாங்க. ஒரு மாநில நிர்வாகியை நம்ம ஒரு கேள்விப்பட்டோம், சென்னையில் நம்ம சகோதரர் நிற்கிறாங்க, ஒரு மாநில நிர்வாகி திடீர்னு சைக்கிளில் வர்றாராம். சைக்கிளில் வந்து ஓரமாக சைக்கிளை விட்டுக்கிட்டு உள்ளே யாரி போகிற யாருடான்னு பார்த்தா நம்ம தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய மாநில நிர்வாகி. இந்த நிலைமை எந்த கட்சிக்காக இருக்குமா? இவ்வளவு பேர் சாதாரண கட்சிக்கு இருக்க சாதாரண லெட்டர் பேட் அமைப்புகளுக்கு 10 பேர் 20 பேர் கொண்ட இயக்கங்களுக்கு வேணா அந்த நிலைமை இருக்கலாம். இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜமாத்தினுடைய சொத்துக்களே அத்தனை கோடி இருக்கும். அவ்வளவு வசதி வாய்ந்த ஜமாத்தாக இருக்கிறது, அத்தனை மக்கள் சக்தி வாய்ந்த ஜமாத்தாக இருக்கிறது. ஆனா மாநில நிர்வாகிகள் நிலைமையை பார்த்தா அவர்கள் நம்மளை பார்த்து பரிதாபப்படக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிம்பிள், ரொம்ப எளிமையான வாழ்க்கை. ஆரம்ப காலகட்டத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாங்களோ இன்றைக்கு அதே வாழ்க்கை. தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறது கூட முடியாம ஏதாவது தொழில் செய்ய வைக்கக்கூடிய நிலைமைக்கு தான் இந்த ஜமாத்தினுடைய நிர்வாக நிலைமை இருக்குது. இதை பாருங்க. மற்ற நிர்வாகிகளுக்கு, மற்ற இயக்கங்களுடைய நிர்வாகிகளையும், மற்ற அமைப்புகளுடைய நிர்வாகிகளையும், மற்ற கொள்கையை சார்ந்த அந்த கட்சிகளுடைய நிர்வாகிகளையும், நம்ம ஜமாத்தினுடைய நிர்வாகிகளையும் நீங்க ஒப்பிட்டு பாருங்க, வெளியே நின்று பாருங்க, உங்களுக்கு வித்தியாசம் தெரியும், உண்மை புரியும். இது உண்மையான ஜமாத்தா, இது போலி ஜமாத்தா, இது உண்மையான இயக்கமா, இது போலி இயக்கமா, இது மக்களை வெற்றியின் பாதைக்கு அழைக்கிறதா இல்லைன்னா அசத்தியத்தின் பாதைக்கு அழைத்து செல்கிறதா? மக்களை காவு கொடுத்து தங்களுடைய வாழ்க்கையை இந்த ஜமாத்தின் நிர்வாகிகள் பெற்றுக் கொள்கிறார்களா? இல்லை மக்களுக்காக பாடுபட்டு மறுமை வெற்றிக்காக தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறார்களா என்பதை நம்ம வெளியே நின்று பார்த்தோம் சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் நம்ம கண்டிப்பா இதை புரிந்து கொள்வோம். அது மட்டும் இல்ல, எத்தனையோ விஷயங்கள் இந்த ஜமாத்தின் ஒரு மீட்டிங் போடணும்னா கூட மற்ற இயக்கங்களை பார்த்தோம்னு சொன்னா மீட்டிங் போடணும்னா தலைவர் 5 பைசா போட மாட்டாரு, நிர்வாகி 5 பைசா போட மாட்டாரு. வெளியே யார் யாரெல்லாம் உண்டு அவங்கள பணக்கார செல்வந்தர்களை பார்த்து அவரை விரட்டி பிடிச்சி பணம் கலெக்ஷன் பண்ணுவாங்க. ஆனா நம்ம ஜமாத்தை பார்த்தோம்னா ஒரு மீட்டிங் மசூரா போட்டா கூட முதல்ல கை வைக்கிறது தலைவருடைய பாக்கெட்ல தான். கிளை தலைவராக இருந்தாலும் சரி, மாவட்ட தலைவராக இருந்தாலும் சரி, மாநில தலைவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் முதல்ல அவங்க தன்னுடைய பாக்கெட்ல இருந்து பணத்தை போட்டு தான் அந்த வசூலை ஆரம்பிப்பாங்க. இந்த நிலைமை வேற இயக்கங்கள்ல இருக்கிறதா, வேற கட்சிகள்ல இருக்கிறதா? கிடையாது. அதை பார்க்கிறோம். இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நம்ம ஜமாத்தினுடைய அந்த நிர்வாகிகளுடைய நடவடிக்கைகளை பார்த்து, எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தூய்மையான வாழ்க்கையை பார்த்து, தூய்மையான செயல்பாடுகளை பார்த்து, ஒழுக்கமான அவருடைய நடவடிக்கைகளை பார்த்து அந்த சமுதாய மக்கள், அந்த மக்கா குறைசிகள் இந்த இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்பட்டார்களோ அதே போன்று இந்த இயக்கத்தினுடைய நிர்வாகிகளை நீங்க பாருங்க, இந்த இயக்கத்தினுடைய செயல்பாடுகளை பாருங்க, இந்த இயக்கத்தினுடைய தன்னலமற்ற அவருடைய அந்த நிர்வாகிகளுடைய வாழ்க்கை முறையை பாருங்க. அதை பார்த்து இந்த மார்க்கத்தின் பக்கம் வாருங்க. ஏன் இதை செய்யறாங்க அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அது எப்படி செய்ய முடியும்? சும்மா எவனாவது இதை செய்வானா? ஒரு சுயநலமும் இல்லாம ஒண்ணுமே எதிர்பார்க்காம இந்த மாதிரி தன்னுடைய கை காசை போட்டு இந்த மாதிரி மக்கள் அந்த ஒரு நல்ல வழி பாதைக்கு அழைக்கிறதுக்கு எவனால முடியும்? எதுக்கு செய்ய போறான்? அப்படி கூட நம்ம யோசிக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு மழையான சூழ்நிலையில கூட நிர்வாகிகள் அந்த மழை நிலைமையில கூட இந்த பொதுக்கூட்டத்தை நடத்தியே தீரணும்னு முயற்சி பண்ணி நின்று நடத்துறாங்கன்னு சொன்னா எதுக்காக? அல்லாஹ் சொல்கிறானே, ஒல் தக்கும் மின்கும் உம்மத்துன், உங்களில் ஒரு கூட்டம் இருக்கட்டும், யஅமருன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், அவர்கள் நன்மையை ஏவட்டும் தீமையை தடுக்கட்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே. அவர்கள் தான் சிறந்த சமுதாயமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சர்டிபிகேட் கொடுக்கிறான். அந்த சிறந்த சமுதாயமாக, அந்த நல்ல சமுதாயமாக அல்லாஹ் எந்த சமுதாயத்தை பாராட்டி சொல்கிறானோ அந்த சமுதாயமாக மாறுவதற்காகத்தான் நாம் இந்த செயல்பாடுகளை எல்லாம் செய்கிறோம், இந்த வழிமுறைகள் எல்லாம் நாம் பின்பற்றுகிறோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அழைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் மறுமை வெற்றியை இலக்காக கொண்டுதான் இருக்குமே தவிர உலக ஆதாயங்களோ உலக லாபங்களோ எதுவுமே இந்த ஜமாத்தின் அந்த செயல்பாடுகளுக்கு காரணமாக இருக்காது என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் இந்த அன்பான சகோதரர்கள், வெளியில் வேற வேற கொள்கையில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, கொஞ்சம் ஆய்வு செய்து பாருங்க. இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ கட்சிகள், எத்தனையோ கொள்கைகள், அத்தனை கொள்கைகளையும் கொஞ்சம் நீங்க நடுநிலையோடு சிந்தித்து பார்த்து எந்த இயக்கத்தில் நாம் சென்றால், எந்த அமைப்பின் பின்னால் சென்றால் நாம் நல்ல பாதைக்கு செல்ல முடியும், மறுமை வெற்றிக்கான பாதையை நோக்கி நம்மை வழி நடத்தி செல்லும் என்பதை நாம் ஆய்வு செய்து பார்த்து அந்த இயக்கத்தின் பால், அந்த அமைப்பின் பால் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக சகோதரர் லுக்மான் தாவூதி அவர்கள் மனிதனுக்கு ஏற்ற மார்க்கம் என்ற தலைப்பிலே இப்போது உரையாற்ற இருக்கிறார்கள்.
பாங்க சொல்லுங்க, நீ படிக்கலாம்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் அருளால் இந்த சிறப்பான மார்க்க விளக்க பொதுக்கூட்டத்தில் நாம் எல்லாம் பங்கேற்றிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மனிதனுக்கேற்ற மார்க்கம் என்கிற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பிற்கு உள்ளே நாம் செல்வதற்கு முன்னால் அடிப்படையான சில செய்திகளை முதலில் நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். உலகத்தில் மனிதனை நல்வழிப்படுத்துவதற்குத்தான் எல்லா விதமான மதங்களும் சட்டதிட்டங்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை விதமான மதங்கள் இருந்தாலும் அனைத்து மதங்களும் மனிதனுக்கு நல்ல பண்பை கற்றுக் கொடுக்கத்தான் இருக்கிறது. எந்த ஒரு மதமும் தீய பழக்கத்தையோ, திருட்டு பழக்கத்தையோ, விபச்சாரத்தையோ, தீவிரவாதத்தையோ, பயங்கரவாதத்தையோ செய்யுமாறு அல்லது ஆர்வப்படுத்தக்கூடிய விதத்தில் எந்த ஒரு மதமும் கிடையாது. அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மத நூல்களும் சட்டதிட்டங்களும் மனிதனை நல்வழிப்படுத்தத்தான் அது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இஸ்லாம் என்பதும் மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு ஆன்மீக வழிகாட்டல், ஆன்மீக ஒரு நல்லொழுக்க பயிற்சி. மற்ற மதங்களுக்கும் இஸ்லாத்திற்கும் இடையே சில வித்தியாசங்களை நாம் முதலில் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாத்தின் தனிச்சிறப்பு என்னவென்று சொன்னால், பொதுவாக எல்லா மதங்களுமே அந்த மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்திகளில், வழிகாட்டல்களில் முழுக்க முழுக்க அந்த மதம் சார்ந்த வணக்கங்களோ, மதம் சார்ந்த சம்பிரதாயங்களோ, மதம் சார்ந்த சடங்குகளோ தான் அந்த மதங்களால் மக்களுக்கு வழிகாட்டப்படும். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த மட்டில் மதம் சார்ந்த வணக்க வழிபாடு என்பது, மதம் சார்ந்த சம்பிரதாயங்கள் என்பது ஒரு 5% அல்லது அதை விட குறைவாகத்தான். அது அல்லாமல் 90% அதிகமான காரியங்கள் அது மனிதனை மட்டும்தான் பற்றி பேசும். மனிதகுல நலனை பற்றி மட்டும்தான் இஸ்லாம் பேசும். பலவிதமான மதங்கள் இருக்கிறது. இயல்பாக மதம் என்று சொன்னாலே அது மக்களுக்கு மதம் சார்ந்த சடங்குகளை சொல்ல வேண்டும் என்று இயல்பாக இருக்கும் போது, இஸ்லாத்தினுடைய அந்த மத வழிகாட்டல் என்பது, வணக்க வழிபாடு என்பது ஒரு 5 அல்லது அதை விட குறைவான சதவிகிதம். மற்ற முழுமையான அதன் கவனம் என்பது, அதன் திட்டங்கள் என்பது முழுக்க முழுக்க மனிதகுலம் சார்ந்த, மனிதனுக்கு நல்லது செய்ய வேண்டும், மனித நேயத்தை பேண வேண்டும், நல்லொழுக்கத்தை பேண வேண்டும் என்று மனித குலத்திற்கு நன்மையான விஷயங்களைத்தான் அதிகமாக சொல்லும். இரண்டாவதாக, இஸ்லாம் என்று சொன்னால் அதில் 2 அடிப்படைகள் தான். முதலாவது, படைத்த ஒட்டுமொத்த படைப்புகளையும் படைத்த அல்லாஹ் எதையெல்லாம் நமக்கு சொல்லி தருகிறானோ, எதையெல்லாம் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறானோ அது இஸ்லாம். அது அல்லாமல் அந்த இறைவனால் தேர்வு செய்து அனுப்பப்பட்ட நபிமார்கள், அதிலும் கடைசியாக இறுதியாக வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் அல்லாஹ் சொன்னான் என்று மக்களுக்கு தெளிவுபடுத்தினார்களோ, அல்லாஹ் இதை செய்யுமாறு உங்களுக்கு சொல்ல சொன்னான் என்று எதை மக்களுக்கு வழிகாட்டினார்களோ அவை இஸ்லாம். இந்த 2ற்கு அப்பாற்பட்டு படைத்த அல்லாஹ் சொன்னது அல்லாமல், அவனால் தேர்வு செய்யப்பட்ட தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னது அல்லாமல், இஸ்லாம் என்கிற பெயரால் வேறு எது இருந்தாலும், அது எத்தனை ஆண்டுகால பழக்க வழக்கங்களாக இருந்தாலும்,
எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் அதை கடைபிடித்து வந்தாலும், எவ்வளவு பெரிய மகான்கள் கடைபிடித்து வந்தாலும் அதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. அப்ப முதலில் நாம் கவனத்தில் வைத்துக் கொள்வது, இஸ்லாம் அதிகமான விஷயங்களை அது மதம் சார்ந்து பேசுவதை விட மனிதகுல நலன் சார்ந்து பேசுகிறது. இரண்டாவது, இஸ்லாம் என்று சொன்னால் அல்லாஹ் சொன்னது, அல்லாஹ்வின் தூதர் சொன்னது. இந்த இரண்டு அடிப்படைகளை முதலாவது நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதை நாம் முதலில் கவனத்தில் வைத்துக் கொண்டால்தான் இந்த தலைப்பிற்கு உள்ளே சொல்லப்படுகிற செய்திகள், அது முஸ்லிம் மக்களாக இருந்தாலும் இஸ்லாம் அல்லாத மக்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் அந்த தலைப்பின்கள் சொல்லப்படுகிற செய்திகளை நாம் உள்வாங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இரண்டு அடிப்படைகளை நாம் முதலில் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் இந்த இஸ்லாத்தை பொறுத்தமட்டில் அது மதம் சார்ந்த வணக்க வழிபாடுகளை சொல்லுவதை விட மனிதனுக்கு எது நல்லது, மனித குலத்திற்கு எதுவெல்லாம் ஆபத்து அதை தவிர்க்க சொல்லுவதும், மனித குலத்திற்கு எதுவெல்லாம் நல்லதோ அதை செய்ய தூண்டுவதும், அதை செய்ய ஆர்வம் ஊட்டுவதும், அதை செய்யாவிட்டால் தண்டனை என்றும் கடுமையான நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படும் என்றும் இஸ்லாம் சொல்லக்கூடிய எல்லா காரியங்களுமே மனிதகுல நலன் சார்ந்ததுதான். அந்த அடிப்படையில் இன்றைக்கு உலகத்தில் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது. அதுல ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் சரி பாதி பெண்கள் இருக்கிறார்கள். 700 கோடி மக்கள் இன்னைக்கு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னா அதுல சரி பகுதி பெண்கள். அந்த பெண்களுக்கான உரிமை சரியான முறையில் இன்றைக்கு உலகத்தில் நிலைநிறுத்தப்படுகிறதா? பெண்களை பற்றி பாராட்டக்கூடிய கவிதைகள் இருக்கும், பெண்களை பற்றி உயர்த்தி பேசக்கூடிய தத்துவங்கள் இருக்கும், பெண்களின் பெயரால் சில நாடுகள் இருக்கும், பெண்களின் பெயரால் சில பூமியில் சில நிலங்கள் இருக்கும், சில ஆறுகள் இருக்கலாம், சில மலைகள் இருக்கலாம். ஆனால் இந்த தத்துவத்தோடு சரி உண்மையில் அந்த பெண்களுக்கான உரிமை சரியான முறையில் வழங்கப்படுகிறதா என்பதை நாம் சும்மா மேலோட்டமா பார்த்தோம் அப்படின்னா 1990களில் இருந்து இந்த 2014க்குள் இந்த 20 ஆண்டுகளில் 20 சொச்சம் ஆண்டுகளில் உலகத்தில் கிட்டத்தட்ட 60 கோடி பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 60 கோடி பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஏதாவது ஒரு விதத்தில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக இந்தியாவில் இந்த 20 சொச்சம் ஆண்டுகளில் 6 கோடி பெண்கள் பள்ளியிடப்பட்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? எந்த அடிப்படையில்? சொல்லக்கூடிய இந்த எண்ணிக்கை என்பது ஒரு கற்பனை அல்ல, ஒரு பூதாகரமான ஒரு வதந்தியை பரப்புவது அல்ல, உண்மையான ஆய்வுக்குட்படுத்தப்பட்ட தெளிவுபடுத்தப்பட்ட ஒரு புள்ளி விவரம். இந்தியாவில் இந்த 20 சொச்சம் ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 6 கோடி பெண்கள் பலிகடாவாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன்? என்ன காரணம்? பெண் பிள்ளைகள் மீது கொண்ட வெறுப்பு. பொம்பளை பிள்ளையா எனக்கு வேண்டாம், பொம்பளை பிள்ளையினால இந்த பிரச்சனை, பொம்பளை பிள்ளையினால அந்த பிரச்சனை என்று பெண் குழந்தைகள் மீது கொண்ட ஒரு விதமான வெறுப்பு, ஒரு விதமான அவமதிப்பின் அடிப்படையில் பெண்களுக்கு எத்தனையோ இன்றைக்கு இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா 33% இடஒதுக்கீடு கொடுத்தாகணும். சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் 33% கொடுத்தாக வேண்டும். 100க்கு 33 34 பேர் பெண்கள் இருக்கணும் என்று பேசப்படுகிறது. பலவிதமான போராட்டங்களுக்குள் முன்வைக்கப்படுகிறது. அட சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் கொடுக்கட்டும். உலகத்தில் பெறப்படுவதற்கு, உலகத்தில் அந்த கரு வருவதற்கு, குழந்தையாக அது பிரசவித்து வருவதற்கு எத்தனை பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? அப்படி இன்றைக்கு 6 கோடி பெண்கள் பலிகடாவாக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் அது பயங்கரமான விபத்தாலோ, ரோட்ல ஒரு 4 பெண்கள் அடிபட்டு விட்டால், விபத்தில் சிக்கிவிட்டால் அது ஒரு பெரிய கட்டுரைகளாக, மிகப்பெரிய ஒரு வருத்தம் தகுந்த விஷயமாக செய்தியாக்கப்படுதுங்க. ஆனால் 6 கோடி பெண்கள் சர்வ சாதாரணமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள், பலிகடாவாக்கப்படுகிறார்கள் என்று செய்தி வருது. அது குறித்து பெரிய அளவிற்கு ஒரு விமர்சனமோ பெரிய அளவிற்கு ஒரு கவலையான ஒரு நிலையோ இல்லை. அப்ப இயல்பாக என்ன மனநிலை இருக்கிறது? மக்கள்கிட்ட என்ன மன ஓட்டம் இருக்கிறது? ஆம்பளை பிள்ளையை விட பொம்பளை பெண் பிள்ளையை விட ஆம்பளை பிள்ளை தான் முக்கியம், பொம்பளை பிள்ளை நமக்கு வேண்டாம் என்கிற ஒரு விதமான எண்ண ஓட்டம் இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் அந்த வெறுப்பு என்பது உலகத்தினுடைய சில தேவையற்ற காரியங்களால், திருமணம் என்கிற பெயரால், வரதட்சணை என்கிற சமூக கொடுமை, இன்னபிற சில சமூக கொடுமையினால் அது வெறுப்பு என்பது ஒரு காரணமாக இருந்தாலும் இந்த கொடுமைகளை நீக்குவதற்கு முயற்சிக்க வேண்டுமே தவிர
பிறக்கக்கூடிய அந்த சின்னஞ்சிறுசு பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகள் என்ன தவறு செய்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அநீதி நடப்பதை பார்க்கிறோம். சொல்ல போனால் பரவலாக நம்மள்கிட்ட ஆம்பளை பிள்ளைன்னு ஒரு விதமான மகிழ்ச்சி, பொம்பளை பிள்ளைன்னு சொல்வதற்கு கூட மக்கள் வெட்கப்படுது, தைரியமா சொல்றது கூட கிடையாது. என்னப்பா 9 மாசமா மனைவி இருந்தாங்களே, என்ன ஆச்சு, பிள்ளை பிறந்துருச்சு, பிறந்துருச்சு, என்ன பிள்ளை, பொம்பளை பிள்ளை தான், முடிஞ்சு போச்சு. அதே ஆம்பளை பிள்ளையா இருந்தா போனை போட்டு சொல்றது, ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுக்கறது, அப்படியா இப்படியான்னு சொல்லி ஒரு பரப்புறத சர்வ சாதாரண மக்கள்கிட்ட பார்க்கிறோமா இல்லையா? ஆனால் இஸ்லாம் இந்த ஒரு கருத்தை மறுத்து, உண்மையில் பெண் பிள்ளைகள் என்று சொன்னால் அது குடும்பத்திற்கு பரக்கத்து, பெண் பிள்ளை தான் மனித குலத்திற்கு சிறந்த முன்னேற்றத்திற்கு ஒரு அற்புதமான படைப்பு என்று இஸ்லாம் சொல்லி தருகிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி தருவான், ஒமின் ஆயாத்தி அன் ஹலகலக்கும் மின் அஸ்வாஜிக்கும் லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தத்தன் வ ரஹ்மா. அல்லாஹ்வின் சான்றுகளில் உள்ளது என்ன தெரியுமா? அல்லாஹ் உங்களை படைத்து அந்த உங்களுக்கு நிம்மதி ஏற்படுத்தும் விதமாக பெண்களை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். அதாவது ஆண் குலத்திற்கான ஆண்களுக்கான மன நிறைவு என்பது, மன திருப்தி என்பது பெண்கள் மூலமாகத்தான் கிடைக்கும், அந்த குடும்ப வாழ்க்கையின் மூலமாகத்தான் கிடைக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லி, ஆண்கள் மூலமாக பெண்களுக்கு மன அமைதி என்று அல்லாஹ் சொல்லவில்லை, பெண்கள் மூலமாகத்தான் உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லி தருகிறார். ஆனால் அதை ஒரு வயதுக்கு பிறகு, சில அனுபவங்களுக்கு பிறகு உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் இயற்கையாக இன்றைய உலக நடப்பு என்ன சொல்லுது? 60 கோடி பெண்கள் சிசுக்கள் அல்லது கருவிலேயே அழிக்கப்படுகிறது என்று சொன்னால் மனிதனுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்கிறது? ஆனால் இஸ்லாம் சொல்லுது, இதில் தான் உனக்கு வெற்றி இருக்குது, பொம்பளை பிள்ளையில தான் உனக்கு குடும்பத்திற்கு மன நிறைவு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அதே விஷயத்தை அனுபவத்தில் பார்க்கலாமா இல்லையாங்க? முஸ்லிம்களை விடுங்க, அல்லது எந்த ஒரு மதம் சார்ந்த அல்லது மதத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் குடும்பத்தில் பாருங்க, எந்த பிள்ளை மன நிறைவை தருது? பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளையா? நம்ம கொஞ்சறதுக்கு அல்லது கௌரவத்தோடு பேசுவதற்கு வேண்டுமானால் ஆம்பளை பிள்ளை பெருசா தெரியலாம், மனிதனை பொறுத்த மட்டில் அது சிறந்தது இது சிறந்தது என்று அல்ல. ஆனால் இந்த எண்ண ஓட்டம் தவறு, எனக்கு ஆம்பளை பிள்ளை தான் வேணும் என்கிற எண்ண ஓட்டம் தப்பு என்பதை இஸ்லாம் அற்புதமான முறையில் சொல்லி தருகிறது. நமது வாழ்க்கையிலையும் பார்க்கிறோமா இல்லையா? இன்னைக்கு வரதட்சணை என்கிற அந்த ஒரு காரணத்தை வைத்து, திருமணம்னா பெரும் கஷ்டம் என்கிற அந்த காரணத்தை வைத்து பெண் பிள்ளைகளை வெறுக்கக்கூடிய ஒரு நிலை. ஆனா குடும்பத்தில் ஒரு அப்பாவுக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னு வைங்களேன், ஒரு கால்வலி, ஒரு தலைவலி, வயிற்று வலின்னு வைங்க, பையன் என்ன பண்ணுவான்? ஒரு ஓரமா நின்றுட்டு இருப்பான். ஆனா பொம்பளை பிள்ளை என்ன பண்ணும்? அது உள்ளத்துல ஒரு விதமான கவலை ஏற்பட்டு கண்ணீர் வடிக்கும். தலையில தைலம் தைக்கணுமா, காலில் தைலத்தை தைக்கணுமா? இல்ல ஒண்ணு வேண்டாம், தகப்பனார் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்தா தம்பி காலை பிடிச்சி அமுக்கி விடுறானா? எந்த பையனை அமுக்கி விடுவானா? ஆம்பளை பையன் பிள்ளைகள் அனுப்பி விடுகிறார்களா? நாம தான் ஆம்பளைங்களா இருக்கிறவங்க நம்ம அப்பா அம்மாவுக்கு கால் பிடிச்சி அமைக்கிருப்போமா? ஏதோ 100ல் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கலாம். ஆனால் இயல்பாக பெண் பிள்ளைகளுக்கு என்று ஒரு விதமான இயல்பு, அந்த இரக்க குணம். அப்பா அம்மா உடம்பு சரியில்லைன்னா முதலில் கண்ணீர் வருவது பொம்பளை பிள்ளைகளுக்கு தான். சில தவிர்க்க முடியாத, ஆண்கள் செய்ய முடியாத காரியங்களை செய்வது பெண் பிள்ளைகள் தான். இதுல ஆஸ்பத்திரியில் நர்சுகளை பார்க்கிறோமா இல்லையா? ஒரு டாக்டர் இருப்பாரு, 10 நர்சுகள் இருப்பார்கள். ஒரு டாக்டர் இருப்பாரு, 50 நர்சுகள் இருப்பார்கள். ஏன் 50 நர்சுக்கு ஆம்பளை வச்சுக்கிற வேண்டியதானே? நடக்குமா? அது நர்ஸ் என்று சொன்னால் அது பெண்களாக இருக்கும் போது அவர்களுடைய அந்த கனிவான அந்த நடைமுறை, அவர்கள் அளிக்கக்கூடிய ஊசி மருந்தாக இருந்தாலும், அவர்கள் கவனிக்கக்கூடிய அந்த முறையாக இருந்தாலும் அதில் ஒரு விதமான இரக்க குணம், ஒரு விதமான பணிவு, ஒரு விதமான மிருதுவான அந்த பண்பு வெளிப்படுவதை பார்க்கிறோம். அதை ஆம்பளைகள் இருந்தான்னு வைங்க, ஒரு தடவை சொல்லி பார்ப்பான், கேட்கலன்னா 2 சத்தம் மட்டும் போயிட்டே இருப்பான், வேலை பார்த்துட்டு போறான்னு. அப்ப நாம் இயல்பாக பார்க்கிறோம், பெண்களுடைய மனநிலை எண்ண ஓட்டம் இயல்பு என்பது வேறு, ஆண்களுடைய இயல்பு என்பது வேறு. அப்போ உண்மையில் விரும்ப தகுந்த ஒரு பிள்ளை என்று சொன்னால் அது பெண் பிள்ளை தான். ஆனா என்ன நினைக்கிறோம்? மக்களிடத்தில் பரவலாக என்ன ஓடுகிறது? பொம்பளை பிள்ளை நமக்கு சரி வராது. ஆனால் இஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லுது? இந்த ஒரு அடிப்படையை புரிய வைத்து, அட பொம்பளை பிள்ளை உனக்கு பிரச்சனை இல்லப்பா, அதுதான் உனக்கு நல்லது என்கிற அடிப்படையை வேறு வகையிலும் மார்க்கம் புரிய வைக்கிறது. நபிகள் நாயகம் அவர்கள் வீட்டில் இல்லாத ஒரு நேரத்தில் ஒரு பெண், ஒரு ஏழை பெண் 2 பொம்பளை பிள்ளையை கையில வச்சுக்கிட்டு நபிகளாருடைய வீட்டுக்கு வருவார்.
வந்து தர்மம் கேட்பார், ஏதாவது உணவு சாப்பிட கொடுங்க அப்படின்னு கேட்பாப்ல. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுல ஒரே ஒரு பேரிச்சம்பழம் இருக்கும், அதை எடுத்து கொடுத்துருவாங்க. இதுதாங்க பெண்களுடைய இயல்பும். எது இருக்குதோ அதை தாராளமாக கொடுக்க வேண்டும் என்கிற அந்த இரக்க குணமும் உள்ளது. அப்ப ஆயிஷா அவர்கள் அந்த ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து இருக்கிறது வீட்டுல அவ்வளவுதான் எடுத்து கொடுத்துறாங்க. அந்த தாய் என்ன பண்றாங்கன்னா, இருக்கிற அந்த ஒரு பேரிச்சம்பழத்தை 2 பங்கு பிரிச்சு இந்த குழந்தைக்கு ஒண்ணு அந்த குழந்தைக்கு ஒண்ணு கொடுத்துட்டு பேசாம போயிருச்சு. 2 குழந்தையும் சாப்பிட்டுருச்சு. அந்த அம்மா காலி வயிறோட போகுது, வீட்டை விட்டு போகுது. சிறிது நேரத்தில் நபிகள் நாயகம் வீட்டுக்குள் வருகிறார்கள். ஆயிஷா அம்மா அவர்களுக்கு ரொம்ப மனசுல ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்திருச்சு. எப்படிடா நம்ம ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுத்தோம், அதை கூட இந்த அம்மா சாப்பிடாம 2 பிள்ளைங்களுக்கு பங்கு போட்டு கொடுத்துருச்சு, அதை 3 ஆக்கி தான் ஒரு துண்டை தின்னுக்கிட்டா கூட பரவாயில்லையே அப்படின்னு ஒரு ஏக்கம். ரசூலுல்லாஹ் வந்தவனு கேட்கறாங்க, அல்லாஹ்வின் தூதரே இப்படி ஒரு அம்மா வந்துச்சு, நான் கொடுத்தேன், இப்படி பங்கு பிரிச்சு கொடுத்துருச்சு. அப்ப நபி அவர்கள் சொல்கிறார்கள், மன் இப்துலிய மின் ஹாதிஹில் பனாத் ஷைஅன் குன்னலஹு சித்ரம் மினன் நார். யார் இது போன்ற பெண் பிள்ளைகளை வைத்து சோதிக்கப்படுகிறார்களோ, அந்த பெண் பிள்ளைகளை பொறுமையோடு அந்த பெண் பிள்ளைகளுக்கு தேவையான அந்த பணிவிடைகளை, அவர்களுக்கு தேவையான கல்வி, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நல்லொழுக்கம்